பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். சேர்ந்து பாடுவோம். ஏக குரலாக கரங்களை தட்டி உற்சாக ஆவியோடு கர்த்தரை நோக்கி பார்க்கணும், துதிக்கணும், பாடணும். சோர்வுகளுக்கு இடம் கொடுக்காதிருங்கள். ஆமேன். நீண்ட காலம் வீடுகளில் இருந்துட்டீங்க, பழகிட்டீங்க. இனி நம்ம வெளியே வரணும். நம்ம ஜெபத்தால் துதியினால் வரக்கூடிய வாதைகள் கூட சிதறி போயிடணும். நம்முடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும். நம்ம குழந்தைங்கள்லாம் சபையில் வந்து ஆராதிக்கிற நாள் வரணும். ஸோ பயத்தில் வாழ்கிற நாள் போய் எல்லாரும் சந்தோஷமாக கர்த்தரை சேர்ந்து ஆராதிக்கிற மகத்துவங்களை மீண்டும் நம்ம காணணும். உற்சாகத்தோடு ஆவியை உற்சாகமாய் வைத்து கொள்ளுங்கள். ஆமென். சேர்ந்து பாடுவோமா? கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை இன்றும் பாடுவே. கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவே. இயேசு என்னும் நாமமே எங்கள் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தழிந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தழிந்து மாளாதே. ஆர்ப்பின் ஜெயத்தோனியோடே பாதுகாத்த அன்பை இன்றும் பாடுவே. பாதுகாத்த அன்பை நான் இன்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே எங்கள் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே நான் மறவேன் என்று சொன்னதா. தாய் தன் பாலகனையே நான் மறவேன் என்று சொன்னதால், ஓஹோ தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவப்பாதை என்றும் ஓடுவேன். கையில் தந்து ஜீவப்பாதை என்றும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே எங்கள் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. பூமி அகிலமும் சாட்சியாகவே கட்டளையதா. பூமி அகிலமும் சாட்சி. ஓஹோ ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்று இது தொண்டு செய்குவே. ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்று இந்த தொண்டு செய்குவேன். இயேசு என்னும் நாமமே எங்கள் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும்
ஏற்றி மகிழ்ந்திடுவேன். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ கர்த்தர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ கர்த்தர் என்னை காத்திடுவார். கமான், தலைக்கு மேல கொஞ்சம் கரங்களை தட்டுமா. 1 சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ கர்த்தர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ கர்த்தரே என்னை காப்பவர், கர்த்தரே என்னை காண்பவர், கர்த்தரே என்னை காப்பவர், கர்த்தரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ கர்த்தர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ கர்த்தர் என்னை காத்திடுவார். கரங்களை உற்சாகமா. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. கர்த்தரே என்னை காப்பவர், கர்த்தரே என்னை காண்பவர், கர்த்தரே என்னை காப்பவர், கர்த்தரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ கர்த்தர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ கர்த்தர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். கர்த்தரே என்னை காப்பவர், கர்த்தரே என்னை காண்பவர், கர்த்தரே என்னை காப்பவர், கர்த்தரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ கர்த்தர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ கர்த்தர் என்னை காத்திடுவார். 2 கரங்களை உயர்த்தி 3 முறை சொல்லுமா. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ கர்த்தர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ கர்த்தர் என்னை காத்திடுவார். கர்த்தரே கர்த்தரே என்னை காப்பவர், கர்த்தரே என்னை காண்பவர், கர்த்தரே என்னை காப்பவர், கர்த்தரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ
சூளை நெருப்போ கர்த்தர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ கர்த்தர் என்னை காத்திடுவார். பரலோகமே உம்மை துதிப்பதால் நான் உம்மை துதிப்பேன். நாங்கள் எல்லாரும் நம்ம சேர்ந்த தூதர்கள் எல்லாம் தேவனுக்கு முன்பாக எழுந்து நின்று, மூப்பர்கள்லாம் விழுந்து பணிந்து, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே உமக்கு துதி கனம் மகிமை. 24 மணி நேரமும் ஒருத்தரை கனம் பண்ணணும்னா அவர் எவ்வளவு பெரியவரா இருக்கணும். நம்ம இன்னும் அரசியல் உலகத்தெல்லாம் பார்க்கிறோம் இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா கனம் பண்ணுவாங்க, நடக்கலைன்னா கட்சி மாறிடுவாங்க. ஆனா ஒரே ஒருத்தரை கோடி வருஷங்கள் விழுந்தும் பணிந்தும் ஆராதிக்கிறார்னா அவர் எவ்வளவு பெரியவர். அவருடைய மகிமை, அவருடைய மகத்துவம், அவருடைய சிங்காசனம் அசையாதவைகள். சேர்ந்த அந்த பாடலை நம்ம பாடி கர்த்தரை ஆராதிப்போம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறே, உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ. கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறே, உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ. கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அல்லேலூயா. துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்க. கமான் எல்லாரும் கையை தட்டி துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கின்றோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், நாங்கள் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். எல்லாரும் தலைக்கு மேல கை தட்டுங்க. சங்கீதக்காரன் சொன்னானே, சகல ஜனங்களே கைய கொட்டி தேவனை கம்பீரமாய் ஆர்ப்பரியுங்கள். He is worthy to be praised. துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். சிங்காசனமே துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோ. துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அல்லேலூயா. துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறே, உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ. கர்த்தாவே எழுந்தருளும். நல்லா கையை இதுவரை தட்டாத மாதிரி தட்டி பலத்த வராமின்னு சொல்ல மாட்டீங்களா? நம்ம அந்த அடியை திரும்ப பாட போகிறோம். கொரோனா பயம் ஒரு பக்கத்தில் இருக்கு, இருந்தாலும் கர்த்தருடைய வீட்டுக்கு போகணுமே. சங்கீதக்காரன் எல்லாத்தையும் இழந்த போது அலைச்சலின் அகோரத்தில் சொல்றான், கர்த்தருடைய வீட்டுக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது நான் மகிழ்ச்சியானேன். அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ள இருக்கட்டும். நிறைய பேர் இல்லை, நிறைய பேர் வர முடியல, ஆனா நீங்க வந்திருக்கீங்க. ஸோ அதை பயன்படுத்திக்கோங்க. நல்லா கை தட்டி ஆமேன்னு சொல்லி கர்த்தரை துதிக்கணும். மீண்டும் அதை பாட போறேன். உங்களை கேட்குறாங்க, நான் ஆராதிக்கிற தெய்வம் பெரியவர் என்று எத்தனை பேர் நம்புறீங்க? என் துதிக்கு, என் கணத்திற்கு, என் மகத்துவத்திற்கு பாத்திரர் அவர். பாஸ்டர் நீங்க என்னென்னமோ துதிக்கு கணத்திற்குன்னு சொல்றீங்க, நான் படுற பாடு எனக்கெல்லாம் தெரியும், அதனால தான் உங்களை வர சொன்னோம். இந்த 5 அப்பம் 2 மீனை பல கோணத்துல பேசியிருப்போம். நான் இப்படி யோசித்து பார்த்தேன், நான் மட்டும் அங்க இருந்திருந்தேன்னா
அவர் 5 அப்பம் 2 மீனை கையில வச்சுக்கிறத பார்த்துட்டு இதை வச்சு இவர் 5000 பேர் கொடுப்பாரான்னு நான் போயிருப்பேன். ஆனா அந்த ஜனங்க அந்த 5 அப்பம் 2 மீனை பார்த்துட்டு இதுல இருந்தும் அவரால் கொடுக்க முடியும்னு நம்பி அவருக்கு முன்பாக உட்கார்ந்தாங்க பாருங்க. இன்னைக்கு எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்லை, உங்க எல்லாத்தையும் அவரால் செய்ய முடியும் என்ற ஒரு விசுவாசத்தோடு அவர் முன்னாடி வந்து நிக்கிறீங்க பாருங்க. நான் சொல்றேங்க, அற்புதங்களை கர்த்தர் தருவார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கம் அடைவதில்லையா? கமன் கையை தட்டி மீண்டும் பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே நீர் அங்கே வாழ்கிறீர், உங்க ஆலயத்தில் நாங்க உம்மை துதிக்கிறோங்க. நம்பி வந்து நிக்கிறோம். நாங்க நினைச்சதெல்லாம் எங்களுக்கு நடக்கலங்க, ஆனா நாங்க வந்து நிக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு தெரியும், இப்ப பாக்குறதுக்கு உங்க கையில 5 மீன் 2 மாதிரி தெரிஞ்சாலும் நீர் துதிக்கு பாத்திரர். நீர் யாகவே யஹீரே, நீர் யெகோவா ராஃபா, நீர் யெகோவா ஷம்மா, நீர் யெகோவா ஷாலோ, நீர் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் மிக்க தெய்வம். அந்த மாதிரி இன்னைக்கு தட்டும் எல்லாம் நடக்கும்ன்ற மாதிரி. ஒரு 5 அப்பம் மீனை பார்த்துட்டு நான் நிச்சயமா சொல்றேங்க, நான் அங்க இருந்தா நான் வீட்டுக்கு போயிருப்பேன். கண்டிப்பா நமக்கு ஒரு துண்டு கூட கிடைக்காது அப்படின்னு. ஆனா அந்த ஜனங்க அந்த 5 அப்பம் 2 மீனை பார்த்துட்டோம், அவர் கையில தானே இருக்கு, அவர் கொடுப்பாருன்னு நம்பி உட்கார்ந்தாங்க பாருங்க. சில நேரம் எதுவுமே நடக்காத போது நம்பி உட்கார்ந்தாங்க அவர் முன்னாடி. அதுதாங்க வெற்றி. சேர்ந்து கையை தட்டி ஹல்லேலூயா. பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கின்றோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். ஹே, துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம், தட்டுங்க கைய. துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். ஏய், துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே எழுந்தருளி வாங்கப்பா. Let God arise, let God arise and let his enemies be scattered. தேவரீர் எழுந்தருளும், உம் சத்துருக்கள் சிதறுண்டு போவார்களாக. ஹே, துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். நல்ல தலை மேல கையை தட்டும் போது வாய்கள் புகழ்ந்து சொல்லட்டும், துதி கனம் மகிமை உமக்கே உரித்தாக்குகிறோம். 2 கரங்களை மேல உயர்த்தி பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே உங்க ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளி வாங்க. துதிக்கிறோம், 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 ஒன்றாக கூடி துதிக்கிறோம்.
அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பக்கத்தில் ஒருத்தரை பார்த்து சொல்லுங்க, யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு உன்னை கைவிடவே மாட்டார். சொன்னவங்க பார்த்தா உங்களை கைவிட்ட மாதிரி சொன்னீங்க. நல்லா சொல்லுங்க இன்னொரு வாட்டி, யார் உங்களை கைவிட்டாலும் எந்த நேசு கைவிட மாட்டார், அவர் என்னை மறந்திட மாட்டார். நல்லா கை தட்டினா நல்லா தட்டி ஆமேன்னு சொல்லிடணும். Praise the Lord. எந்த நேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். எந்த நேசு கைவிட மாட்டார், அவர் என்னை மறந்திட மாட்டார். தலைக்கு மேல லெட்ஸ் கோ. 1 2 3 4. எந்த நேசு கைவிட மாட்டார், அவர் என்னை மறந்திட மாட்டார். எந்த நேசு கைவிட மாட்டார், அவர் என்னை மறந்திட மாட்டார். நிந்தனை போராட்டத்தில் நேசர் என்னை தாங்கினார். நிந்தனை போராட்டத்தில் நேசர் என்னை தாங்கினார். சோதனை வந்த போதெல்லாம், சோதனை வந்த போதெல்லாம் தப்பி செல்ல வழி காட்டினார். தப்பி செல்ல தட்டுங்க கரங்களை. எந்த நேசு கைவிட மாட்டார், அவர் என்ன மறந்திட மாட்டார். எந்த நேசு கைவிட மாட்டார், என்ன மறந்திட மாட்டார். 1000 துன்பம் வந்தாலும் அச்சம் எனக்கில்லையே. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம். அரணும் கோட்டையும் அவர், என் அரணும் கோட்டையும் அவர். அத்தனையும் தகர்த்திடுவாரே, அவர் அத்தனையும் சொல்லே. எந்த நேசு கைவிட மாட்டார், அவர் என்ன மறந்திட மாட்டார். எந்த நேசு கைவிட மாட்டார், அவர் என்ன மறந்திட மாட்டார். தலைக்கு மேல கரங்களை தட்டும். 1 2 3. கடந்ததை மறக்கின்றேன், கண் முன்னால் என் இயேசுதான். கடந்ததை மறக்கின்றேன், கண் முன்னால் என் இயேசுதான். நான் கத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். நான் கழுகு போல. கடந்ததை சொல்லுங்க. கடந்ததை மறக்கின்றேன், கண் முன்னால் என் இயேசுதான். கடந்ததை மறக்கின்றேன், கண் முன்னால் என் இயேசுதான். நான் கத்திருந்து பலனடைந்து, கத்திருந்து பலனடைந்து, கத்திருந்து பலனடைந்து, கத்திருந்து பலனடைந்து. நல்ல கையை தட்டி. கத்திருந்து பலனடைந்து ஒரு கழுகு போல எழும்பிடுவேன். ஒரு கழுகு போல. எந்த நேசு கைவிட மாட்டார், அவர் என்ன மறந்திட மாட்டார். எந்த நேசு கைவிட மாட்டார், அவர் என்ன மறந்திட மாட்டார். கரங்களை தலை மேல உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா அர்ப்பரிப்போமே. அல்லேலூயா அல்லேலூயா ஆக மகிழ்வோமே. அல்லேலூயா அல்லேலூயா அர்ப்பரிப்போமே. அல்லேலூயா அல்லேலூயா ஆக மகிழ்வோமே. எந்த நேசு கைவிட மாட்டார், அவர் என்ன மறந்திட மாட்டார். எந்த நேசு கைவிட மாட்டார், அவர் என்ன மறந்திட மாட்டார். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. எத்தனை சூழ்நிலைகள் மாறினாலும் என்னை கைவிட மாட்டார், என்னை கரை சேர்த்துருவார் என்ற விசுவாசம் உள்ளவங்க மட்டும் தலைமையால கை தட்டி 4 முறை ஆமேன்னு சொல்லிடுங்க பார்க்கலாம்.
அது 2 கரங்களையும் மேலே உயர்த்தி, எந்தன் உள்ளம் தங்கும் எங்கள் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் எங்கள் இயேசு நாயகா, எந்தன் உள்ளம் தங்கும் எங்கள் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் எங்கள் இயேசு நாயகா. கரமுயர்த்தி, இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் எங்கள் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா. கரமுயர்த்தி ஒரு குரலாக, இயேசு நாயகா சொல்லுங்களேன். உந்தன் வீடாய், உந்தன் வீடாய் கொள்ளும் எங்கள் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசுவே ஆண்டவர். அந்த வார்த்தை கேட்கும்போது தெரியாமலே கை மேலே போயிடணுங்க. மரணத்தில் நின்று உயிர்த்தெழுந்தார், நாவு யாவும் போற்றட்டும், கால்கள் யாவும் அடங்கும் இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். மரணத்தில் நின்று நாவு யாவும் போற்றட்டும், கால்கள் யாவும் அடங்கும் இயேசுவே. கமான் எல்லாரும் 2 கரங்களை மேலே உயர்த்தி, he is worthy. உங்க கை உயர்த்துதல் உரியவர் அவர் ஒருவர் மட்டும்தான். தைரியமா நீங்க உயர்த்தலாங்க. அவர் மாறாதவர். ஒருவேளை ஒரு மனிதனுக்கு உயர்த்தினா நாளைக்கு அவன் நிப்பானான்னு சொல்ல முடியாது. அவன் விழுந்து போகலாம், செத்து போகலாம், தொலைஞ்சு போகலாம். ஆனால் நீங்கள் தைரியமாக கை உயர்த்தி, ஆராதனைக்குரியவர் ஒருவர் இருப்பார், ஆனால் என் ஆண்டவர் இயேசு ஒருவர் மட்டுமே. இயேசுவே ஆண்டவர், மரணத்தில் நின்று உயிர்த்தெழுந்தார், நாவு யாவும் போற்றட்டும், கால்கள் யாவும். எஸ் எஸ் இயேசுவே என் ஆண்டவர். Come on, one more time. இயேசுவே ஆண்டவர், மரணத்தில் நின்று உயிர்த்தெழுந்தார், நாவு யாவும் போற்றட்டும், இயேசுவே என் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. உட்காரோமாக. இந்த சாட்டர்டே பைபிள் ஸ்டடி இருக்கு. இந்த தரித்திரம் என்பதை ஒழிச்சிடணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்காகவே ஒரு ஸ்பெஷல் மீட்டிங்காக அந்த பைபிள் ஸ்டடி இருக்கும். நான் நம்புகிறேன் அன்னைக்கு வந்து அந்த வசனங்களெல்லாம் படித்து முடிவில் உங்களுக்கு ஏறெடுக்கிற ஜெபத்தால் நீண்ட வருஷமாக உங்கள் குடும்பத்தில் இருந்த தரித்திரத்தை, அந்த சாபத்தை கர்த்தர் உடைப்பார். அதனால் உங்களுக்கு நேரம் இருக்குமானால் உங்களை வற்புறுத்தி வாங்க அப்படிலாம் சொல்ல மாட்டோம். பட்
உங்களுக்கு நேரம் இருக்குமானால் சனிக்கிழமை சாயங்காலம் 6:30 மணிக்கு நீங்கள் சபைக்கு பைபிள் ஸ்டடி வாங்க. சண்டே மார்னிங் 5:30, 5:30 மணிக்கும் 7 மணிக்கும் 9:30 மணிக்கும் 3 ஆராதனைகள் நடைபெறும். சீக்கிரமாக கர்த்தருக்கு சித்தமானால் 4வது ஆராதனை மாலை ஹெவன்லி டேடி சர்வீஸும் சீக்கிரம் துவங்கப்படும் என்பதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். கர்த்தர் பெரியவர். சந்தோஷமாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் ஆமீன் சொல்லுங்கள் பார்க்கலாம். 43 பேர். ஓகே, இன்னொரு வாட்டி. சந்தோஷமாக நான் இருக்கிறேன்னு சொல்கிறவங்க மட்டும் பரவாயில்ல. இப்போ ஒரு 200 பேர் வந்திருக்கீங்க. கர்த்தர் பெரியவர். உங்களோட பல வருஷங்களாக பல ஆழங்கள் பல கோணங்களில் அவ்வப்போது உங்கள் வாழ்க்கைக்கு ஏற்ப வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் தந்து நம்மை வழிநடத்தி வருவதை நான் உணர்கிறேன். உங்களுக்கு நான் தருகிற என் செய்தியின் தலைப்பு கவலைப்படாதே. கவலைப்படாதே சகோதரா, நீங்கள் வாழணும். சிலர்லாம் சபையில் வந்து அந்த அமர்ந்திருக்கின்ற அந்த முகநாடியை பார்க்கும்போது கவுண்டனன்ஸ் என்று சொல்வார்களே, ஒன்று சொல்லுகிறது, நீங்கள் கவலைப்படுவதில் டிப்ளமா வாங்கியிருக்கீங்க. சிலருடைய முகநாடி பார்க்கும்போது டிப்ளமா கிராஜுவேட்லாம் கிடையாது, பிஹெச்டியை வாங்கியிருக்காங்க. கவலைப்படுவதில் அவ்வளவு தேறினவர்களாய் சிலர் இருக்கிறார்கள். தாய்மார்களுக்கு பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போனால் திரும்ப வரும் வரைக்கும் கவலைப்படும் தாய்மார்கள் உண்டு. பல விதங்கள் சொல்லலாம். நான் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸை ஒவ்வொன்றாய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வேலை, இன்னைக்கு இருக்கிற வேலை நாளைக்கு இருக்குமா என்ற கவலை உண்டு. மனதை இவைகளெல்லாம் வருத்த தொடங்குகின்றன. ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கணும், எவ்வளவு தான் நீங்கள் கவலைப்பட்டாலும் அந்த பாரம் உங்களுக்கு உதவ போகிறதே கிடையாது. நீங்கள் உட்கார்ந்து கவலைப்பட்டு சாவலாமே தவிர அந்த கவலைப்படுவதனால் உங்களுக்கு எதுவுமே நடக்காது என்பதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமென். ஸோ ஒருவர் கவலைப்படுகிறார். நான் விசுவாசிகளுக்கு பேசுகிறேன். ஒரு விசுவாசி கவலைப்படுகிறார். கவலை எல்லாருக்கும் வருங்க, எனக்கு வரும், உங்களுக்கு வரும். ஆனால் அதையே வாழ்க்கையாய் மாற்றி விட்டால் அது அர்த்தம் என்னன்னா, என் தேவன் இருக்கிறார் என்பதை நீங்கள் நம்பவில்லை என்று அர்த்தமாகும். நீங்கள் ஒரு ரிலிஜியஸ் கிறிஸ்டியன் ஏத்தியிஸ்டாக மாறுகிறீர்கள் என்று தான் அர்த்தமாகும். கவலைப்படாமல் வாழ்வது கஷ்டம். கவலைகள் வந்தாலும் அதை ஜெயித்து கவலை ஓரம் கட்டிட்டு நீங்கள் சந்தோஷமாய் வாழணும். நீங்கள் கவலைப்படும் போது என்ன தெரியுமா உங்கள் முகம் சொல்லுகிறது? என் தேவனால் இதை செய்ய முடியாது, என் தேவனால் என்னை தப்புவிக்க முடியாது, என் தேவனால் என் தேவையை சந்திக்க முடியாது, என் தேவனால் என் சரீரத்தை சுகமாக்க முடியாது, என் தேவனால் என்னை விடுதலையாக்க முடியாது, என் தேவனால் இந்த கட்டை அவிழ்க்க முடியாது என்று நீங்கள் நெகட்டிவாக நம்புகிறீர்கள். பாருங்க, அதுதாங்க கவலை. இப்போ நான் கேட்குறேன், எத்தனை பேர் நம்புறீங்க என் தேவனால என்னை தப்புவிக்க முடியும்? நீங்கள் கவலை விட்டு வெளியே வருகிறீர்கள். ஆமென். போன வாரம் நம்ம பேசினது போல கர்த்தர் சிங்காசனத்தில் தான் இருக்கிறார். God is in control of the planet. நீங்க உங்க வாழ்க்கையில் அவரை அனுமதிச்சா ஒவ்வொரு நடையிலும் அவர் உங்களை உறுதிப்படுத்தி உங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்து உங்களை சேர்க்க வேண்டிய கரையில் சேர்த்து உங்களை அழகு பார்க்க நான் ஆராதிக்கிற தெய்வம் பெரியவராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க பார்க்கலாம். நீங்க கவலைப்படாம கர்த்தரை நம்புனீங்கன்னா, இன்னொரு முறை சொல்லுவேன், ஆமேன் சொல்லிடுங்க. நீங்க கவலைப்படாம கர்த்தரை நம்புனீங்கன்னா வழியே இல்லாத இடத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வழியை திறப்பார். இன்னும் சொல்லட்டுங்களாங்க, பல வருடங்கள் கடந்தாலும் கவலைப்படாமல் நீங்க கர்த்தரை நம்பினீங்கன்னா இந்த 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 நெல் பயிரை போய் கல்லில் அடிக்கிற மாதிரி உங்கள் சத்துருக்களை கர்த்தர் ஒன்றுமில்லாமல் சிதறச் செய்வார். அந்நிய கண்களால் அல்ல, என் சொந்த கண்களால் நான் பார்த்திருக்கிறேன். இன்னைக்கு கையை உயர்த்த உங்களை பார்த்து சொல்றேன், கவலைப்படாத, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உன்னை ஜெயமாக நடத்துவார், உன்னை வாழ வைப்பார். நான் ஆராதிக்கிற தெய்வம் ஆச்சரியத்தின் தேவன். Our God is an awesome God. He reigns from heaven above. His wisdom, His power, His love, His glory, His mighty. He is an awesome God. நாம் என் தேவன் பெரியவர் என்று நான் நம்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் தலைமையில கையை தட்டி இதுவரையும் சொல்லாத சத்தமான ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேருடைய வாழ்க்கையில கவலை ஒரு அடிக்ஷனாக மாறிவிட்டது, ஒரு சுபாவமாக மாறிவிட்டது. எவ்வளோ பாட்டு பாடுங்க,
அந்த பாட்டு பாடுற 5 நிமிஷம் தாங்க அந்த முகம் கொஞ்சம் பிரகாசமாக இருக்கும். அந்த பாட்டு பாடி முடிச்சுன்னா சல்லுன்னு இறங்கிடும். அதனால தான் பாட்டை குறைச்சி வசனத்தின் மேலே நீங்கள் நம்பிக்கையை கொண்டு வரணும். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? கொல்லன் ஆலையில் சுற்றுற கொல்லன் ஆலையில் கொல்லன் மாதிரி எங்களை நீங்கள் மாற்றக்கூடாது. நீங்கள் ஆலயத்துக்கு வரும்போது கவலைகளை ஓரம் வச்சுட்டு நீங்கள் கர்த்தர் மேலே உங்கள் நம்பிக்கை ஆழமாய் பதிக்க வேண்டும். ஆமேன். பிலிப்பியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகின்ற பொழுது 4ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனத்தில் 4 and 6 of the book of Philippians இப்படி சொல்றார், be anxious for nothing. Be anxious for nothing. எதை குறித்து நீங்கள் என்ன செய்யாதீங்க? கவலைப்படாதீங்க. பட் இன் எவ்ரிதிங், எல்லாவற்றிலும் by prayer and supplication with thanksgiving, நன்றி செலுத்துதலோடு உங்கள் விண்ணப்பங்களை. நன்றி உள்ளவங்க எல்லாமே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய விஷயம் நடக்கலங்க, ஆனா நடந்த பல விஷயத்திற்கு சந்தோஷம் உள்ளவங்க அந்த நன்றி செலுத்துதலோடு உங்கள் விண்ணப்பங்களை நீங்கள் கர்த்தர் முன்பாக வைத்தால் அவர் சொல்றார், புத்தி கெட்டாத சமாதானம், புத்தி கெட்டாத சமாதானம், ஆமென், உங்கள் இதயங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்கள் சிந்தனைகளையும் கர்த்தர் ஆட்கொள்ளுவார். ஆமென். இந்த வசனம் ரொம்ப ஆழமானவைகள். நான் கடந்து போகிற கவலை என்பதை குறித்தே சொல்லிட்டு போயிடும் நினைக்கிறேன். என் தேவன் எல்லாவற்றின் மேலும் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவராக தான் இன்றைக்கு இருக்கிறார். நான் சொல்றேங்க, இந்த பேண்டமிக் வரும்னு கர்த்தருக்கு தெரியும். உங்க தலைமுடிக்கு கூட கர்த்தர் கணக்கு வச்சிருக்கிறார். கர்த்தர் எல்லாத்தின் மேலும் கண்ட்ரோல் உள்ளவராக இருக்கிறார். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் வரும்போது அதனுடைய 11ஆம் வசனத்தில் கர்த்தர் எல்லாவற்றையும் கணக்கு போட்டு தான் வச்சிருக்கிறார். நோவாவின் காலத்தில் ஒரு வெள்ளம் வருகிறது, மனுஷன் அழிய போகிறான், இந்த குடும்பம் மட்டும்தான் தப்ப போகிறது, மிகப்பெரிய பேண்டமிக், மிகப்பெரிய ஸ்டார்ம், பூமி வெடித்து தண்ணி வரப்போகிறது, வானம் வெடிக்க போகிறது, அழிவை காணப்போகிறார்கள். கர்த்தர் எப்படி சொல்றாரு, இந்த 600 year of நோவாஸ் லைஃப், நோவாவின் வாழ்க்கையின் அவங்களாம் 900 வருஷம் வாழ்ந்திருக்காங்க, அப்படியே ஆக கடவுது 600வது வயதில், ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அட் த 600 எந்த வயசுல இது வரணும் அப்படின்னு கர்த்தருக்கு தெரியும். அவ அறியாமல் எதுவுமே இல்லை என்பதை நான் அந்த வசனத்தில் உங்களுக்கு சொல்றேங்க. 600வது வயதில் 2வது மாதத்தில் 17வது நாள் தான் நானும் பிறந்தேன். ஆமென். 17வது நாளில் on the day all the fountains of the great deep were broken up and the windows of heaven were opened. கர்த்தர் சொல்றாரு, என்னைக்கு தெரியுமா நடந்துச்சு? எனக்கு தெரியும் என்னைக்கு நடந்ததுன்னு. 600வது வருஷம் 2வது மாசம் 17வது நாள். கோஷி பாஸ் என்னைக்கு பொறுப்பார்னு கர்த்தருக்கு நல்லா தெரியும். 17வது நாள் 9வது மாசம். ஒண்ணுமே நீங்க தெரியாத மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. ஏன் தெரியுமா? நீங்க கவலைப்படக்கூடாது. கர்த்தருக்கு நாள், தேதி, சமயம், எது நடக்கும் எது நடக்காது எல்லாம் தெரியுங்க. கர்த்தர் அறியாமல் ஒன்று நடப்பதில்லை என்ற விசுவாசம் உள்ளவங்க இருந்தா ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆகையால் தான் எத்தனை அழிவுகள் வந்தாலும், எதிர்பார்த்த பல காரியங்கள் நடக்காத போதும் கர்த்தரை பற்றி கொள்ளணும், கர்த்தரை நம்பணும், அவர் கற்பனைகளை கை கொள்ளணும், அவைகளை கொண்டு வாழ வேண்டும், அவர் நன்மைகளை நினைத்து நன்றி சொல்ல வேண்டும். நம்ம மீண்டும் தேவன் பக்கமாய் திரும்பிதான் வாழ வேண்டும். பக்கத்தில் ஒருத்தரை தட்டி சொல்லுங்க, கவலைப்படாதே. ஆமென். 600வது வருஷம் 2வது மாதம் 17வது நாள் வெள்ளம் வரும். வெள்ளம் வந்தது. ஆமென். God knows exactly what is happening. இப்படி சொல்லும்போது நீங்கள் ஒரு ஆமென் சொல்லிடுங்களேன். உங்கள் வாழ்க்கையில் எது எப்போ நடக்கும்னு கர்த்தர் நன்றாக அறிந்து இருக்கிறார். அவர் நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவர். ஏசாயா சொல்றார், அவருடைய உள்ளம் கையில், ஆமென், 7 கடலையும் கர்த்தர் வைத்திருக்கிறாராம். பூமியினுடைய மண்ணெல்லாம் கர்த்தர் ஒரு பாத்திரத்தில் வைத்திருக்கிறாராம். அந்த அளவிற்கு எல்லாவற்றையும் அடக்கி வைக்கக்கூடிய, ஆளுகை செய்யக்கூடிய ஆழ்மையுள்ள தேவனைத்தானே நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். ஆமென். அவர் ஒரு நாள் பூமி குழப்பத்தோடு இருந்த போது எழுந்து ஒரு வார்த்தை சொன்னார், வெளிச்சம் உண்டாவதாக. அந்த ஒரு வார்த்தைக்கு அந்தகாரங்கள் ஒடுங்கினின். இன்றைக்கும் அந்த வெளிச்சம் ஓயவே இல்லைங்க. நான் சொல்றேங்க, கர்த்தர் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னா எத்தனை இருள்கள் அதற்கு பின்பு வந்தாலும் விடிவெள்ளி நட்சத்திரம் தான் உங்கள் வாழ்க்கையில நிறைவாக இருக்கும். ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? அவர் நடந்து போய் தண்ணீரின் மேல் நடந்து போன போது எதிரே வந்த பேதுரு தண்ணீரில் மூழ்குகிறார். நீ பயப்படாதே என்று கை தூக்கி நிறுத்தியவர். ஆமென். அவர் நடந்து வந்த போது கலீலியா கடல் அவர் கால்களுக்கு கீழே தார் ரோடை போல மாறி போயிட்டு, கரை சேர்த்த என் தேவன் உங்களை கைவிடுவாரோ? நான் கர்த்தரை நம்புவேன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? நம்புவதும் நம்பாமல் இருப்பதும் உங்களை சார்ந்தது.
நீங்க ஒரு ஃப்ரீ மாரல் ஏஜென்ட். நீங்க வேணும்னா சர்ச்சுக்கு வரலாம், வேணும்னா வராம இருக்கலாம், நீங்க வேணும்னா நம்பலாம், இல்லைன்னா அப்படியே கவலையோடு கண்ணீர் வடிச்சு அப்படியே நீங்க கவுந்தே உழுந்து சாகலாம். அது உங்களை சார்ந்தது. ஆனா கர்த்தர் சில பங்கை கொடுத்திருக்கிறார். ஆமென். இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கிறீர்களோ, தளர்ந்து போயிருக்கிறீர்களோ, எதை குறித்தோ விசாரப்படுகிறீர்களோ, ஆண்டவர் இயேசு 6ஆம் அதிகாரத்தில் சொன்ன வார்த்தை, நீங்கள் கவலைப்படாதிருங்கள். இன்னொரு முறை சொல்வேன், நல்லா அவன் பின்னாடி கவலைப்படாதிருங்கள். கவலைப்படுவதனால் நீங்கள் ஒரு முழம் கூட்டவே முடியாது. ஆமென். Therefore I tell you, do not worry about your life, what you will eat, what you will drink, nor about your body, what you will put on. Is not life more than food and the body more than clothing? அந்த லைஃப் என்று அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை கிரேக்க மொழியில் சுகே என்ற வார்த்தை. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் பிசிக்கல் லைஃப், டெம்பரவரி லைஃப். அப்படின்னா என்ன சொல்ற, இந்த தற்காலிகமான வாழ்க்கை குறித்து நீங்கள் என்ன செய்யாதீங்க, ரொம்ப கவலைப்படாதீங்க. ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிற பரம தகப்பன் உங்களுக்கு இன்னதுதான் தேவை என்று அறியாமல் இருக்கிறாரோ? நீங்க எதையுமே கூட்ட முடியாதுங்க கவலைப்படுவதனால். சந்தோஷமா சிரிக்க முடியறனாலும் சிரிச்சுக்கிட்டே ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். உடுப்பதை குறித்து கவலைப்படாதிருங்கள், சாப்பாடை குறித்து கவலைப்படாதிருங்கள், தண்ணீரை குறித்து கவலைப்படாதிருங்கள், நாளையை குறித்து கவலைப்படாதிருங்கள். ஆமென். உங்க பரம தகப்பன் உங்களை பார்க்கிறார், உங்களை கவனிக்கிறார், உங்களை போஷிப்பார், உங்கள் தேவைகளை சந்திப்பார், உங்க கூட இருப்பார். ஆமென் சொல்லிட்டு வாங்களே. உங்களை சுகமாக்குவார், உங்களை பாதுகாப்பார், உங்க சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தம் பண்ணுவார், உங்களுக்கு அடைக்கலமாயிருப்பார், கோட்டையாயிருப்பார், பாதுகாப்பாயிருப்பார். தன் தூதர்களை உங்களுக்கு முன்பாக அனுப்பி வழி ஆயத்தம் பண்ணி வெங்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து, நான் நம்புறேன் சொல்றேங்க, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இந்த வலது கை மேல உயர்த்தும் போது கவலைப்படாதே. நீ மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நீ பயப்படாதிருப்பாய், தேவரீர் உன்னோடு கூட இருக்கிறார். வயசாவரன் கூட கவலைப்படாதீங்க. முடி நரைக்குதா, அதை ஸ்டைலா மாத்துங்க. வெள்ளை ஆயிடுச்சு பாஸ்டர், எத்தனை வருஷம் காத்திருந்து வெள்ளையாவது, அதுக்கு ஒரு கவலை. முடி இல்லைன்னு ஒரு கவலை. நான் முடி இல்லைன்னு நினைக்கும் போதெல்லாம் எங்க அசோக்கனை நினைப்பேன், ஃபுல்லா மொட்டை அடிச்சிட வேண்டியதான், அது ஒரு ஸ்டைலு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எதை பத்தியும் கவலைப்படுவதனால் நீங்க ஒரு முழம் கூட உங்க வாழ்க்கையோடு சேர்க்கவே முடியாது. ஆமென். நம்பர் 1 இப்படி சொல்றேன், நெருக்கடி வரும்போது கவலை வரும், நீங்க அதை ஜெயிக்க கத்துக்கணும். எக்ஸாக்டா ஒரு துன்பம் வாழ்க்கையில வருது, குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருது, பிரச்சனை வந்த உடனே நமக்கு வரக்கூடிய முதல் விஷயம் என்னங்க? கவலை. உடனே கவலைப்பட தொடங்கிடுவோம், உடனே கவலையின் மேலே கவலையாகவே நம்ம மாறி விடுகிறோம். ஆமென். ஒரு கருத்த கார்மேகம் போல் உங்கள் சிந்தனையை மூடுவது நெருக்கடியில் கவலை. இப்படி சொல்லட்டுங்களா, வீராதி வீரர்களை வீரமுள்ள ஆண்மகனை ஒன்றுமில்லாத பூனையை போல மாற்றுவது கவலை. இல்லாததை குறித்து நினைத்தே நீங்கள் கவலைப்பட்டு வாழுகிறீர்கள். சிலர் கவலைப்பட்டு முகமே சுருங்கி போயிடுச்சு. 50 வருஷம் கவலையில் இருக்கிற சுருக்கத்தை 50 ரூபா ஃபேர் அண்ட் லவ்லியில மாத்த நினைச்சினா அது மாறாது என்பதை பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கவலைப்படாமல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். கவலைப்படுவதனால் நீங்கள் ஒரு முழம் கூட கூட்டவே முடியாது. குவிட் வரிங். பக்கத்தில் சொல்லுங்க, கவலைப்படாதே. ஹல்லேலூயா. இப்படி சொல்லணும். நெருக்கடி வருதுங்க, அந்த நெருக்கடி வந்தோடனே, பிரச்சனை வந்தோடனே கவலை உங்களை வாட்டுது, கவலைக்கு இடம் கொடுத்துறீங்க. கவலை ஒரு கருத்த கார்மேகம் போல உங்க சிந்தனையை மூடுது. இப்படி சொல்லட்டுங்களா? நல்லா கேட்கணும் ஆழமா. அந்த பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை சமாளிக்க என்ன சிந்தையின் திறன் தேவையோ அந்த சிந்தையின் திறனையை தடுப்பது அந்த கவலை. அந்த கவலைக்கு இடம் கொடுக்காம நீங்க பாசிட்டிவா இருந்தீங்கன்னா, ஒருவேளை அந்த பிரச்சனையை சமாளிக்கிற ஐடியா, அந்த பிரச்சனையை சமாளிக்கிற தெய்வீக திறனை, சிந்தனையை கர்த்தர் உங்களுக்கு தருவாருங்க. இன்னொரு வாட்டி பக்கத்துல தட்டி சொல்லுங்க, கவலைப்படாதேன்னு. கவலைப்படும் போது ராத்திரியின் தூக்கத்தை அது எடுத்துடுதுங்க. ராத்திரியெல்லாம் தூங்காம காலையில அரை தூக்கத்துல பஸ்ல போற பாரு, என்ன வேலை செய்ய போறாமேன்னு சொல்ல மாட்டீங்களா? வேலையின் திறன் குறைஞ்சு போயிடும். கவலைப்படுவதனால் தூக்கம் போகுது. என்னென்ன கவலை? குழந்தை பள்ளிக்கூடம் போனா கவலை, பள்ளிக்கூடம் போலனா கவலை, புருஷன் வேலைக்கு போனா கவலை, போலனாலும் கவலை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லிட்டே போகலாம். ஆமென். ஆங்கிலத்தில் சொல்வார்கள், worry is the mother of cancer.
எல்லா விதமான புற்றுநோய்க்கும் தாய் கவலை. ரொம்ப நாள் கவலைப்படாதீங்க, சர்வம் வியாதியாய் மாறும் என்று சயின்ஸ் சொல்லுகிறது. எல்லா ஹார்ட் டிசீஸ்க்கு காரணம் கவலை. ஆமென். உங்க இருதயம் நல்லா ஒரு 120 வருஷம் துடிக்கணும்னா பிரச்சனைக்கு நடுவுலும் களி கூற கற்றுக்கோங்க. ஹை பிளட் பிரஷர் காரணம் கவலை. ஹை பிளட் பிரஷர் ரொம்ப நாள் இருந்தா கிட்னி ஃபெயிலியர் ஆகுதான். எல்லாத்துக்கும் காரணம் என்னங்க? கவலை. பக்கத்தில் தட்டி சொல்லு, கவலையப்படாத. ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? பாஸ்டர், நான் நல்லா சாப்பிட்றேன் பாஸ்டர், நான் நல்ல கறி சாப்பிட்றேன் பாஸ்டர், காய்கறி சாப்பிட்றேன் பாஸ்டர். வெரி குட், ஆமேன். நீ நல்லா எது சாப்பிட்ற என்பதை விட உன்னை எது சாப்பிடுறது என்பதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் நல்லா சாப்பிடுறீங்க, ஆனா உங்களை இன்னொன்னு சாப்பிட்டுட்டு இருக்கு. அது வேற ஒண்ணும் அல்ல, இயேசு சொன்ன மத்தேயு 6 கவலை உங்களை சாப்பிடுகிறது. 3 முறை சொல்லும் போது ஆமீன் சொல்லுங்க. கவலைப்படாதே, கவலைப்படாதே. நீ கவலைப்படுவதனால் ஒரு முழம் கூட்டவோ. ஒரு அழில சொல்ல மாட்டீங்களா? ஆமேன். நேரம் நமக்கு விரைந்து ஓடுகிறது. வரி கவலைன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நான் கர்த்தரை நம்பலன்னு அர்த்தம். இப்போ அதுக்கு மாற்றி சொல்லிடுங்க. எல்லாரும் கையை உயர்த்தி என்ன கூட 2 முறை சத்தமாக சொல்ல, நான் கர்த்தரை நம்புகிறேன், அவர் என்னை நடத்துவார், அவர் என்னை கைவிட மாட்டார், அவர் என்னை பாதுகாப்பார், அவர் என்னை கரை சேர்ப்பார். இப்ப நல்ல ஒரு கையை தட்டுக்குமா இருக்கலாம். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் நான் கவலைப்படல, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதனால்தான் பைபிள்ல ஒரு முறைக்கல்ல பல முறை கர்த்தர் சொன்ன வார்த்தை பயப்படாதே. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ற இந்த வார்த்தைக்கு நீங்க ஆமேன் சொல்லும். உங்க கடந்த காலத்தை கர்த்தர் மன்னிச்சிட்டார், கவலைப்படாத. உங்க நிகழ்காலத்தில் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். நான் உன்னோடு கூட இருந்து உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் நிகழ்காலத்தில் கவலைப்படாத. எதிர்காலத்துக்கு ஜோஷுவாவை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ பயப்படாதே, நீ போகும் இடமெல்லாம் நான் உன் கூட இருந்து உன் வழிகளை வாய்க்க செய்வேன். 3க்கும் ஒரு ஆமேன் சொல்லுங்க. கடந்த காலத்தை குறித்து கவலைப்படாத, நிகழ்காலத்தில் உன் கூட இருப்பார், எதிர்காலம் வெற்றியாக மாற்றுவார், கவலைப்படாதே. ஹல்லேலூயா. தாவீது சங்கீதம் 23 இப்ப சொன்னோமே, அவர் என்ன சொன்னார்? நான் மரண இருளின், அது இங்கிலீஷ்ல even though I walk through the shadow of the valley of death, அவ மரண பள்ளத்தாக்கு தான். ஆனா அந்த மரணத்துக்கு இருந்த வேல்யூவை, மரணத்திற்கு இந்த வல்லமையை, மரணத்திற்கு இருக்கிற கூரை கர்த்தர் புடுங்கின போது மரணம் இனி எனக்கு ஒரு நிழல் தானே தவிர நான் அதை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம். 3 முறை சொல்வேன், நீங்க ஆமேன் சொல்லணும். மரணத்தை கண்டு கூட பயப்படாதே, கவலைப்படாதே. மரணம் ஒரு நிழல் தான். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? சிங்கத்தின் நிழல் உங்களை கடிக்க முடியாது, கரடியின் நிழல் உங்களை கடிக்க முடியாது, சர்ப்பத்தின் நிழல் உங்களை கடிக்க முடியாது. கர்த்தர் மரணத்தை ஒரு நிழலா மாத்திட்டாரு. பயப்பட மாட்டேன்னு சொல்றோங்க, ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? சொன்னானே சங்கீதக்காரன், கர்த்தர் எனக்கு வெளிச்சம், கர்த்தரன் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன், யாருக்கு பயப்படுவேன்? எபிரேய நிருபக்காரன் 13:6 சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு சகாயர். எத்தனை பேர் இன்னைக்கு கரம் உயர்த்தி என் கூட சொல்லுங்களேன், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? ஆமேன். வெளிப்படுத்தல் 1:18 சொல்றார், நீங்கள் பயப்படாதிருங்கள், நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன். என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்று விசுவாசம் உள்ளவங்க ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? பலவீனங்களை கண்டு பயப்படாதிருங்கள். அவர் சொன்னார், நானே உங்கள் பரிகாரியாகிய கர்த்தர். தரித்திரத்தை கண்டு நான் பயப்பட மாட்டேன். தரித்திரம் இருக்குன்னா சனிக்கிழமை நீங்க கண்டிப்பா வரணும். தரித்திரத்தை கண்டு பயப்படுறீங்க, கவலைப்படுறீங்கன்னா உங்களை பார்த்து பவுல் சொன்னதை சொல்றேங்க, மை காட், எம் தேவன் உங்கள் சகல குறைவுகளையும் மகிமையின் ஐஸ்வரியத்திலிருந்து கர்த்தர் நிறைவாய் மாற்றுவார். அந்த கையை கொஞ்சம் என் பக்கமா நீட்டுங்களேன். நீ கர்த்தரை நம்புனீனா, கர்த்தர் மேல உறுதியா இருந்தீனா, நீ சோம்பேறியா இல்லனா, நீ சுறுசுறுப்பா இருந்தீனா, நீ துதிக்கிறவனா இருந்தீனா, செல்வத்தை சம்பாதிக்கிற பலனை கர்த்தர் உனக்கு தருவார். ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? ஜனங்களை கண்டு பயப்படாதிருங்கள். நீதிமொழிகள் 16:7 சொல்கிறார், உங்கள் சத்துருக்களை கூட நான் உங்களுக்கு சமாதானமாய் கொண்டு வருவேன். ஒரு மனிதனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும் போது அவன் சத்துருக்கள் கூட, கையை உயர்த்துங்களேன், பயப்படாத, கவலைப்படாத, சத்துருக்களை கூட உனக்கு சாதகமாய் கர்த்தர் மாற்றுவார். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? எனக்கெல்லாம் அப்படியெல்லாம் விசுவாசம் இல்லை பாஸ்டர், நான் ஒரு சாதாரண விசுவாசி. போதும், அது போதும். கடுகளவு விசுவாசம் இருந்தால்,
இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போய் என்று சொன்னால் இந்த மலை கூட பெயர்ந்து போய் சமுதிரத்தில் எனக்கு கடுகளவாது விசுவாசம் இருக்குன்னு சொல்றவங்க ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? 91ஆம் சங்கீதத்தின் 7ஆம் வசனத்தில் இப்படி சொல்றார், ஒரு பக்கத்தில் 1000 பேரும் மறுபக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் நான் இதிலே பயப்படேன். கர்த்தர் எனக்கு அடைக்கலம், கர்த்தர் எனக்கு கோட்டை, அவர் நாமத்தை நீ அறிக்கை செய்கிறபடினால் உன்னை கர்த்தர் விடுவிப்பார். இல்லையா? சொல்ல மாட்டீங்க. நம்பர் 1, நெருக்கடி வந்தா கவலை வரும். ஆனா அந்த கவலையே உங்க வாழ்க்கையை மாத்திட்டீங்கன்னா அது உங்க மூளை மேல ஒரு கார்மேகம் போல வந்து அந்த பிரச்சனையை சமாளிக்கிற திறனை உங்ககிட்ட இருந்து எடுத்துட்டு உன்னை ஒன்றுமில்லாம ஆக்கிட்டு வந்துடும். கவலை ரொம்ப கொடியது, அதற்கு இடம் கொடுக்காத. தைரியமா ஒரு 3 பேரையாவது முதுகுல கை கொடுத்துறாதீங்க. முதுகுல தட்டி சொல்லுங்க, கை கொடுத்த அப்புறம் அது வேற பயம், கொரோனா வந்துடும். முதுகு மேல தட்டி சொல்லுங்க, பயப்படாத, கவலைப்படாத, உன்னை கர்த்தர் கைவிட மாட்டார். 2, உங்களுக்கு துன்பங்களும் கஷ்டங்களும் வரும்போது கவலைப்படுற நீங்க என்ன சொல்வது, எதிர்பார்ப்பே இல்லாமல் ஆகிவிடுவீர்கள். ஆமென். ஒரு நம்பிக்கை இல்லாதவர்களாய், எதிர்பார்ப்பு இல்லாதவர்களாய் மாறிவிடுகிறீர்கள். worry is an assurance. கவலை என்பது ஒரு உறுதி. நீங்கள் இப்படியே இப்போ பாஸ்டர் நீங்கள் பேசுங்க பாஸ்டர், நான் மூஞ்சி இப்படி தான் வச்சுட்டு இருப்பேன் கவலையா அப்படின்னா என்ன தெரியுமா அதுக்கு அர்த்தம்? அடுத்த கொரோனாக்கு நீங்கள் வழி வைக்கிறீங்கன்னு அர்த்தம். 3வது அலை இல்லை, 10வது அலைக்கு இப்பயே நீங்கள் ரோடு கட்டுறீங்க. எல்லாத்துக்கும் நடுவில் எல்லாம் நல்லா ஆயிடும்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். கவலை என்பது ஒரு தீட்டடைஞ்ச ஒரு நதி. அது உங்க பிரெயினுக்குள்ள போய் உங்களுடைய நம்பிக்கையும் உங்களுடைய எதிர்பார்ப்பையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கி கடின சூழ்நிலைகள் உங்களை செத்தவர்களைப் போல உயிரோடு இருக்கிறவர்களாய் மாற்றக்கூடியது கவலை. அதனால கவலையை நீங்கள் களைய வேண்டும். நடக்காத ஒரு பிரச்சனைக்காக, இல்லாத ஒன்றுக்காக, ஏதோ ஒன்றுக்காக இன்ட்ரெஸ்ட் கட்டுறீங்க பாருங்க. இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நீங்கள் வங்கியில் கடனே வாங்கலை, நீங்கள் இந்தியன் பேங்க்லேருந்து கடனே வாங்கலை, ஆனால் மாதம் மாதம் 10,000 ரூபா வட்டி கட்டுறீங்க. ஏங்க கட்டுறீங்கன்னா, ஆமாங்க கட்டுறங்க, அது வரும்னு கடன் வரும்னு இப்பயே பயந்து கட்டுற மாதிரி கவலை என்பது இல்லாத ஒன்றுக்கு வட்டி கட்டுறீங்க. எல்லாம் சரியாயிடும் 2 முறை சொல்லுவீங்க. ஆமென். எல்லாம் சரியாயிடும். கொஞ்சம் தூரம் கர்த்தரை நம்பி நில்லுங்களேன். இந்த நாள் வரைக்கும் உன்னை நடத்தியவர் இவைகளுக்கு பின்பு நடத்த மாட்டாரோ? ஹல்லேலூயா. நம்ம நிறைய பயந்த நிறைய விஷயம் நடக்கவே இல்லைங்க. நான் நிறைய தான் நினச்சிருக்கேன் எல்லாம் போயிடும், நான் ஆண்டியா நான் அந்த ரோட்டில் நிற்பேன்னு நினச்சிருக்கேன், நிஜமாக நினச்சிருக்கேன். ஆனால் 30 வருஷம் நிற்கவே இல்லை. நீங்கள் நிறைய பேர் நினச்ச நிறைய விஷயம் நடக்கவே இல்லை, ஆனால் அது நடக்கும்னு நினச்சே நிறைய வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. ஆனால் இன்னைக்கு காலையில் சொல்கிறாங்க அது நடக்க போகிறதில்ல. நீ கர்த்தரை நம்பி இருக்கிற, யார் கைவிட்டாலும் உன்னை கைவிட மாட்டார். விசுவாசமான ஒரு கைத்தட்டு சொன்னா புரிஞ்சுப்பீங்க. நீங்க கவலைப்பட்டு இது நடக்கும் நடக்கும்னு நீங்க வட்டி கட்டிட்டே வந்தீங்க. ஆனாலும் கர்த்தர் உன் சார்பில் நின்று உன்னை தப்ப வச்சு நீ நினைச்ச அந்த காரியம் நடக்காம, உன் சத்துருக்கள் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்காம உன்னை எனக்கு அழகு பூத்தவளாய் நிக்க வச்சாரே. கவலைப்படாதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். நீ நினைச்சு கவலைப்பட்ட நிறைய விஷயம் நடக்கவே இல்லை. ஆமென். ஒன்று மட்டும் செய்யுங்க சகோதரர்களே, ஒன்றுக்காய் கவலைப்படுங்கள். அமைதி நிலவிச்சு. உங்க மனைவி கிட்ட கிரெடிட் கார்டு கூட அனுப்பும்போது கவலைப்படுங்க. ஏன் அப்படி சொன்னீங்கன்னு இன்னொரு முறை அதை விளக்கி சொல்லுகின்றேன். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஆமேன். 3வது, வாழ்க்கையில் பிறரோடு உங்களை ஒப்பிட்டு கவலைப்படாதீங்க. பாரு அந்த சிஸ்டர் எப்படி இருக்கா, அவள் எப்படி இருந்தா உனக்கு என்ன வந்துச்சு? உன் வேலையை உனக்கு பார்க்க நேரம் இல்லை. இப்படி சொல்றேங்க. உங்களை விட சிறந்தவங்க யாரா இருக்க தான் போறாங்க. என்னை விட சில நல்ல பாஸ்டருங்க இருக்காங்களே. புரியல இன்னும்? என்னை விட நல்லா பாடுற நிறைய வர்ஷிப் லீடர் இருக்காங்களே அப்படின்னு டெய்லி அவனை பார்த்து எரிஞ்சு கவலைப்பட்டு நான் வாழ முடியுமா? பிரதர், என்னை விட நீ நல்லா பாடுற, ஆனாலும் என் குரல்ல ஒரு தனித்தன்மை இருக்கு பிரதர். அவரு 7 கிட்டார் வச்சு பாடுறாரு, அவர் 7 கீபோர்டு வச்சு பாடுறாரு, அவங்களுக்கு 7 48 சகோதரிகள் பாடுறாங்க, நான் ஒண்டியா பாடுறேன். ஒண்டியா பாடியும் கேட்குறாங்கல்ல.
இவங்களை பார்த்து உங்களை கம்பேர் பண்ணி அவங்க முன்னாடி உங்களை இறக்கி நீங்களே உங்களை ஒன்றுமில்லாத மாதிரி நினைச்சு நீங்க பிறரோடு ஒப்பிட்டு நீங்கள் கவலைப்பட்டு வாழக்கூடாது. நீங்க தாங்க. கையை கொஞ்சம் என் பக்கமா நீட்டுங்களேன். உங்களை விட சிறந்தவங்க யாருமே கிடையாதுங்க. உங்க குடும்பத்துல நீங்க தாங்க டாப். இந்த பூமியிலேயே உங்களை மாதிரி கர்த்தர் வேற எவரையும் சிருஷ்டிக்கவே இல்லைங்க. நீங்க சிறந்தவருங்க. அந்த கொண்டாட்டத்தில் இன்னைக்கு வீட்டில் போய் நல்லா சாப்பிடுங்க. கவலைப்படாதே. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? யூ ஆர் யூனிக். நீங்க சாவும் போது ஒரு சீப்பு ஜெராக்ஸ் காப்பியா யாரையோ பார்த்து வாழ்ந்தவளம் உங்களுக்கு இருக்கிறதுல சிறந்து வாழுங்க. உங்க தொழிலில் சிறந்து வாழுங்க. உங்க வியாபாரத்தில் சிறந்து வாழுங்க. உங்கள் திறமைகளில் சிறந்து வாழுங்க. அடுத்தவனுக்கு இருக்கிற திறமையோடு உன் திறமையை கம்பேர் பண்ணாதீங்க. உனக்கு இருக்கிற எதுவும் அவனுக்கு கிடையாதுங்க. அவனுக்கு ஒண்ணுதான் இருக்கும். உனக்கு 7 திறமை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வெளியே சொல்ல நீங்க நிறைய பேர் பிறரோடு உங்களை ஒப்பிட்டே நீங்க உருப்படாம வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நீங்க எழுந்து வாழ வேண்டும். ஒரு அல்லை சொல்ல மாட்டீங்களா? தலையை நிமிர்ந்து நட, தோளை தூக்கிக்கோ, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நட. அதுக்கு நான் அல்ட்டிக்க சொல்லலை, அங்கங்க போய் வாயை மூட்டு மாட்டிக்கணும்னு சொல்லலை. சிறந்தவங்களா இருங்க. ஒரு அல்லை சொல்ல மாட்டீங்களா? நீங்க ராஜாதி ராஜாவின் பிள்ளைகள், நீங்கள் ராஜ பிரபுக்கள், நீங்கள் ஆசாரியர்கள், நீங்க ராஜரீகம், நீங்க பரலோகத்தின் பிரதிநிதி. நீங்க சும்மா குப்பை அல்ல, நீங்க கழுதை அல்ல, நீங்க எரும மாடு அல்ல, நீங்க தேவனுடைய பிள்ளைகள். நல்லா இருப்பேன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. 4வதாக அல்லது 5வதாக ஆமேன், மாற்ற முடியாததை குறித்து கவலைப்படாதீங்க. சிலதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இருக்கீங்களா? நீங்க என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நீங்க கவலைப்படுறது வேஸ்ட். சிலர் எங்கேயோ இருக்கிற விஷயத்த, ஒண்ணுமில்லாத விஷயத்தை எடுத்துட்டு கவலைப்படுங்க. டோன்ட் வரி அபவுட் வாட் யூ cannot சேஞ்ச். உங்களால் எதை முடியுமோ அதை பற்றி கவலைப்படுங்க. உங்களால் செய்ய முடியாத, உங்களால் உங்கள் திராணிக்கு மிஞ்சின ஒன்றை குறித்து நினைச்சு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம். உங்களால் எது முடியுமோ அதை குறித்து கவலைப்படுங்க. ஆண்டவர் இயேசு சொன்னார், நீங்கள் குடிப்பதை குறித்தும் உடுப்பதை குறித்தும் அல்லது ஆகாரத்தை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதிருங்கள். ஆமேன். ஏன்னா உங்கள் பரம தகப்பனுக்கு உங்களுக்கு இன்னது தேவை என்று நன்றாக தெரியும். எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்கள் கர்த்தரை நம்பினா நீங்கள் கேட்டதுக்கு மேலே தான் கர்த்தர் கொடுப்பார். உங்களுக்கு இல்லை ஏன்னா நீங்கள் கேட்பதில்லை. கர்த்தரிடத்தில் நிறைவாக கேட்கணும். அன்று பேதுரு சொன்னார், நித்திய ஜீவ மொழிகள் உம்மிடத்தில் தான் உண்டு, உமக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? சங்கீதக்காரன் தாவீது சொல்றான், நான் வானத்தில் ஏறினால் நீ அங்கேயும் இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்க போட்டா அங்கேயும் இருக்கிறீர், நான் சிறகடித்து பறந்தா கடையாந்திரங்களில் நீர் இருக்கிறீர், உமக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? கவலைப்படாதீங்க. 3 முறை சொல்லுங்க, கவலைப்படாதீங்க. சந்தோஷமா இருங்க, பாசிட்டிவா இருங்க. 6வது ஒரு பாயிண்ட்டை சொல்கிறேன். இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எழுதிக்கணும். 6வதாக 5வது 6வது ஏதோ ஒன்று இப்படி சொல்ல விரும்புகிறேன். ஆமீன். உங்கள் கவலைப்படும் போது அது மனசுக்கு பாரம். அந்த பாரத்தை பூமிக்குரியவர்களோடே பகிர்ந்து 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 சாவறதை விட அது ஆவியில மேலே கொண்டு போயிருங்க. கவலை வரும்போதாங்க நீங்கள் பாட்டு பாடணும். ஆதாரம் நீதானையா, ஆதாரம் அப்படின்னு. இப்போ ராகமே வரல, எனக்கு ராகம் எழுங்க, நல்லா பாடுங்க, பைபிளை படிங்க. உங்கள் கவலையை உயர்ந்த தேவ பிரசன்னத்துக்கு கொண்டு போங்க. ஆமேன். ஜெபத்தில் கொண்டு வாங்க, உயர்ந்து கொண்டு போங்க. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? நான் போன வாரமா இந்த வாரம் ஞாபகத்தில் ஒரு நிகழ்ச்சியை, ஒரு சம்பவத்தை சொன்னேன். ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஃப்ளைட்டில் போகிறார். உயர பறக்கின்ற அவருடைய சொந்த ஏர்பிளைனில் போகிறார். அது ஒரு 35,000 அடி உயரத்தில் அந்த ஏர்பிளைன் பறக்கும்போது சத்தம் கேட்கிறது. என்ன சத்தம்? எலி ஏதோ வயரை கடிக்கிற மாதிரி சத்தம் அவருக்கு கேட்குது. உடனே அவருக்கு ஒரு பயம் வருது. இது ஏதாவது வயரை கீரை அறுத்துடுச்சுன்னா, அந்த ஏரோப்ளைனுடைய எலக்ட்ரானிக் சிஸ்டம் எல்லாம் போயிடுச்சுன்னா அது எங்கேயோ தப்பாக போய் லேண்டு பண்ணி நம்ம செத்து போயிடுவோன்னு பயந்து அவர் அந்த பைலட் கிட்ட சொல்கிறாராம், எலி கடிக்கிற சத்தம் கேட்குது, என்ன பண்ணுன்னு கேட்டார். நான் சின்ன வயசில் படிச்சிருக்கேன், எங்கள் டீச்சர் சொல்லி கொடுத்தாரு, எலி ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு மேலே உயிரோடு இருக்க முடியாதான். அதனால் என்ன செய்யணும்னு கேட்டார். 35,000 இன்னொரு 50,000 அடி போகணுறான். ஸோ ஃப்ளைட்டை இன்னும் லேண்டு பண்ண 2 ஹவர் தான் இருக்கான். ஆனால் இன்னும் உயர 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 பறந்தாங்களாம். அந்த ஃப்ளைட் உயர 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 ஒரு குறிப்பிட்ட அடியை தாண்டிய போது அந்த கிறுக்கிறு சத்தம் நின்று போச்சான். அப்போ அவருக்கு தெரிஞ்சிச்சான், இந்த உயரம் தாண்டோன்னு அந்த எலி செத்து போயிடுச்சுன்னு. நான் என்ன சொன்னேன்னு உங்களுக்கு புரியவே இல்லை.
இந்த கவலை ஒரு எலி மாதிரி, அது கடிக்கும் போதும் சுரண்டும் போதும் நீங்க ஆவியின் பிரசன்னத்துல எந்த உயரம் போறீங்களோ அந்த உயரம் வரும்போது உங்களை வாட்டி வதச்ச எல்லா எலியும் எல்லா கவலையும் செத்து போகும். ஆவியில் நீங்கள் உயர வேண்டும். ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் அப்படிப்பட்ட மகத்துவத்தில் தான் நீங்கள் கர்த்தரோடு கூட வாழ வேண்டும். வாழ்க்கையில் உங்களுக்கு துயரம் உண்டு, ஆனால் திடன்கொள், கர்த்தர் உலகத்தை ஜெயித்தார். வாழ்க்கையில் நெருக்கடி உண்டோ? கவலைப்படாதிருங்கள். Climb into the presence of the living God. கவலையும் கஷ்டங்களும் குடும்பத்தில் வரும்போதாங்க நீங்க பைபிளை தூக்கிட்டு கர்த்தருடைய வீட்டுக்கு ஓடி வரணும். நீங்க அங்க சொல்லணும், நீர் ஜீவிக்கிற தேவன். 63ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் வீட்டை விட்டு துரத்தப்பட்டு சொந்த மகனால் அப்சலோமால் கேவலப்படுத்தப்பட்டு வீட்டையும் சிங்காசனத்தையும் அரமனையும் வீட்டின் வசதியும் இழந்து கேவலத்தில் வனாந்திரத்தில் சூடான நேரங்கள் சுட்டித் திரிந்து அலைஞ்சு களைப்பின் அகோரத்தில் உள்ளம் சோர்ந்து போன போது அவன் சொல்லுகிறான், கர்த்தாவே நீரே என் தேவனாயிருக்கிறீர். எத்தனை பேர் கவலையின் அகோரத்தில் சொல்லு, நீரே என் தேவன், உம்மை வல்லமை விளங்கும் சன்னிதானத்தில் உம்மை நான் காண விரும்புகிறேன். என் ஜீவனை பார்க்கிலும் மேலானது தேவாதி தேவா உங்க கிருபை அல்லோ. ஆமென், நல்ல ஆமென் சொல்லிடுங்க. வாழ்க்கையில சிலதெல்லாம் உங்க சமாதானத்தை கெடுக்கும் போது, உங்க மென்டல் ஹெல்த்தை, உங்கள் சிந்தனையின் திறனை அது குன்ற வைக்கும் போது, உங்களை வருத்தங்கள் வாட்டி வதைக்கும் போது, நீங்கள் தேவ பிரசன்னத்தின் உயரங்களில் ஏறிட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. கடந்த காலம், நிகழ்காலம், வரும் காலத்தை குறித்த கவலை, வேலையை குறித்த கவலை, பொருளாதாரத்தை குறித்த கவலை, குடும்ப உறவுகளை குறித்த கவலை, நான் இன்னைக்கு ஜெபிக்கிறேன், எதை குறித்தும் கவலைப்படாமல் உங்கள் சிந்தனையை தேவ சமாதானம் ஆட்கொள்ளுவதாக. ஏன்னா கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். உங்களை சேர்க்க வேண்டிய கரையில் அழகாக சேர்ப்பார். 7வது புள்ளியை நான் சேர்க்க விரும்புகிறேன். இன்னைக்கு இந்த செய்தியை கேட்ட பின்னாடி இன்ன வரைக்கும் எந்த பிரச்சனை உங்க பிரச்சனையா இருந்துச்சோ, இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கோ 11 மணிக்கோ நீங்கள் உறக்கத்திற்கு போவதற்கு முன்பாக உங்க பிரச்சனைய அவர் கையில கொடுத்துட்டு, இந்த பிரச்சனை நீ ஏன் பிரச்சனை அல்ல, உங்க பிரச்சனைன்னு அவர்கிட்ட கொடுத்துட்டு ஜெபத்தில் நீங்கள் விட்டுட்டா நீங்கள் இளைப்பாறுவீர்கள். அக்யூமுலேஷன் ஒரு வேர்டு இருக்கு இங்கிலீஷ்ல. அக்யூமுலேட் அப்படின்னா வர்றதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிறது. இன்னைக்கு கவலை, முந்தா நாள் கவலை, போன வாரம் கவலை, போன மாசம் கவலை, போன வருஷம் கவலை, எல்லாம் சேர்ந்து மூட்டை கட்டி ஒரு 10 மூட்டை சைடில் இப்படி இருக்கும் பாருங்க, அதுக்கு நடுவில் தான் தூங்குறது. இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேங்க, எல்லாத்தையும் இன்னைக்கு இந்த கடைசி நிமிஷத்தில் கழட்டிடுங்க. இன்னைக்கு ராத்திரி 10 மணியோ 11 மணி ஜெபிக்க தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க சொல்லிடுங்க, தான் 6வது புள்ளி, கர்த்தாவே நான் எல்லா பிரச்சனையும் இன்னைக்கு வரைக்கும் எந்துன்னு நினைச்சேன், ஆனால் இனி அப்படியெல்லாம் நான் வாழ முடியாது, நெருங்கி வாழ்றேன்ப்பா, நிம்மதியே இல்லை, பணம் ஒரு பக்கம் இருக்கு. ஸோ ஒரு பாட்டுக்காரன் ஒரு பாட்டில் அழகா பாடியிருக்காரு, ரொம்ப கிறிஸ்தவ பாடல் தான். இப்படி சொல்றாரு, உலகத்தில் என்னென்ன ஜெயங்கள் கண்டேன் நான் இந்நாள் வரை, நிறைய ஜெயத்தை கண்டேன், ஆனாலும் ஏனோ நிம்மதி இல்லை. ஆமென். நிறைய பார்த்தேன் பாஸ்டர், நான் எல்லாம் சாதிச்சிட்டேன், ஆனாலும் நிம்மதி இல்லை. குழப்பங்கள் நிறைகின்றன, எல்லாம் இருக்கு, வீடு இருக்கு, குடும்பம் இருக்கு, செல்வம் இருக்கு, ஆனாலும் ஏனோ எனக்கு தெரியவில்லை, நிம்மதி இல்லை, குழப்பங்கள் நிறைகின்றன, ஆனால் எனக்கு எங்க தெரியுமா வெற்றி, ஆதாரம் நீர்தானையா. அவர்களே சொல்ல மாட்டீங்களா, காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீர்தானையா. இருக்கீங்களா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு எத்தனை பேர் ராத்திரி இதுதான் உங்களுடைய அசைன்மெண்ட்? நாளைக்குன்னு நான் சொல்லலை, இன்னைக்கு ராத்திரி என்ன பிரச்சனை, வீட்டுக்கு போகிற வழியிலே பிரசங்கத்தை மறக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. இதில் வேற ஒரு அம்மா கேட்டாங்க, பாஸ்டர் நீங்கள் பெரிய பிரசங்கம் பண்ணுறீங்க, போன வருஷம் பண்ணதே என் ஞாபகத்தில் இல்லைன்னு. அது எப்படி இருக்கும்? 30 வருஷம் பண்ண எவ்வளோ பிரசங்கம் பண்ணிருக்கோம், உங்கள் ஞாபகத்தில் இருக்க முடியுமா? முடியாது. போன வருஷம் சாப்பிட்ட சிக்கன் கறி இன்னைக்கு இருக்குமா? நேற்று வச்ச மீன் குழம்பு இன்னைக்கு நாரி போகுது. அப்படின்னா நீங்கள் டெய்லி பாஸ்டர் 30 வருஷம் முன்னாடி செய்தியெல்லாம் உங்கள் ஞாபகத்தில் இருக்குமான்னு தெரியல, டைரியில் எழுதி வச்சுக்கோங்க, எழுத அது உங்கள் மூளையில் பதியும். ஆனால் ஒன்று சொல்லட்டுங்களாங்க, இந்த 30 வருஷமும் அந்த சூழ்நிலைக்கு அன்றைக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை வார்த்தை கொண்டு கர்த்தர் உங்களை நடத்தி இருக்கிறாருங்க. ஆமாவா இல்லைங்களாங்க? ஒவ்வொரு வாரமும் உங்களை நடத்தி இருக்காருங்க. அதனால போன வருஷம் செய்தியை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம், இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்ற செய்தி, கவலைப்படாதே,
நீ கவலைப்படுவதனால் ஒரு முழம் கூட்டவோ, குடும்பத்தில் குழப்பங்கள் இல்லை அப்படின்றார் அடுத்த அடியில. குடும்பத்தில் குழப்பங்கள் இல்லை, பண கஷ்டம் ஒன்றுமே இல்லை, ஆனாலும் ஏனோ நிம்மதி இல்லை. ஏன்னா அதுல எதுலையுமே நிம்மதி கிடைக்காதுங்க. எங்கே நிம்மதி? எங்கேயுமே கிடைக்காது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆதாரம் நீர்தான் ஐயா. என் கவலைகள் தீர, என் கண்ணீர் மாற எனக்கு ஆதாரம் இயேசு மட்டும்தான் என்று சொல்றவங்க, அவர் மேல உங்க சிந்தனை வைக்கும் போது உங்களை கர்த்தர் கைவிட மாட்டார். கையை உயர்த்துங்க இந்த வார்த்தை சொல்லும் போது. ஆமென். இன்று வரைக்கும் இந்த பிரச்சனை உங்க பிரச்சனை, இன்னைக்கு ராத்திரிக்கு பின்னாடி இந்த பிரச்சனை உங்க பிரச்சனை அல்ல, இந்த பிரச்சனை கர்த்தருடைய பிரச்சனை. கையை தட்டி கர்த்தர் மேல கையை நல்லா தட்டி வாய்களை திறந்து பாரத்தை அவர் மேல வச்சிருங்க. Don't accumulate your worry, give it to God. Hallelujah. உங்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஒரு கேள்வி, ஒரு எலியேசர் கிட்ட ஒரு ஜோக் சொன்னேன் ஒரு நாளைக்கு. இங்க உட்காரும்போது சிரிச்சான். அடுத்த வாரம் திரும்பி வரேன், எனக்கு இருக்கிற களைப்பில் நான் அந்த ஜோக்கை சொன்னேன்னா இல்லையான்னு மறந்து திரும்ப சொன்னேன். அவன் சிரிக்கவே இல்லை. புரியல உங்களுக்கு? ஒரே ஜோக்கை ரெண்டாவது முறை சொன்னா சிரிக்க மாட்டான். ஒரே ஜோக்கு ரெண்டாவது முறை சிரிப்பு வரலன்னா ஒரே கவலைக்கு எங்க திரும்ப திரும்ப அழுவுறீங்க? சிலர் நான் சொன்னதை ஏன் கவனிக்கலன்னு தெரியல. வாழ்க்கைனா பிரச்சனை கண்டிப்பா இருக்கும், சில கஷ்டங்கள் வரும். ஆனா எத்தனை பேருக்கு தெரியும் உங்க ஒவ்வொரு பிரச்சனையிலும் என் ஆண்டவர் ஒரு உன்னதமான திட்டத்தை வச்சிருக்கிறார். ஷாபு, நான் உங்களுக்கு சொல்றேன். ஆமென். கவலைப்படாதீங்க. ஒரு எல்லாம் சொல்ல மாட்டீங்களா? பாஸ்டர் எனக்கு பிரச்சனை, உங்களால் எதை செய்ய முடியுமா? முடியும்னா ஏன் கவலைப்படுறீங்க? ஆமென். பிரச்சனை என்னால் செய்யவே முடியாது, செய்யதான் முடியாது தெரியல, அப்புறம் ஏன் கவலைப்படுற? கவலை என்பது ஜஸ்ட் அன்வான்டட், அது வேஸ்ட். ஒரு நாள் ஒருத்தர் சொன்னதை சொல்றேன். லெமன் ஜூஸ் போட்டாராம். ஒரு கிளாஸ் தண்ணியில 10 லெமனை புளிஞ்சு விட்டாரு. வாயில வச்சா குடிக்க முடியல. நாக்கில் தொட்ட நரம்பு எல்லாம் வெடிச்சு தலை மூளையெல்லாம் செதற மாதிரி புளி இருக்குதான். இப்போ அவர் யோசிக்கிறார், இந்த தண்ணியில் இருக்கிற புளியை நான் எப்படி எடுக்கிறதுன்னு. அதுக்கு வழியே கிடையாது. அது ஊத்துனது தான், வந்தது தான். அதில் இருக்கிற புளியை எடுக்கவே முடியாது. அப்புறம் என்ன செஞ்சாராம்? புரிஞ்சுக்கிட்டாராம், அதுக்கு ரொம்ப ஈஸி தான். என்ன விஷயம்? இன்னொரு நான் 10 கிளாஸ் தண்ணி அதில் ஊற்றின போது சரியா போச்சுங்க. புரியல உங்களுக்கு? புளிக்கிற அளவுக்கு கவலை இருக்குன்னா அந்த புளிப்பையே நக்கி நக்கி சாவாத, கூட ஒரு 6 கிளாஸ் தண்ணி ஊத்து. அப்படின்னா நீங்க போய் எதையாவது ஊத்திர போறீங்க. வாழ்க்கையில் வசனங்கள், ஜெபம், விசுவாசம், முற்போக்கு சிந்தனை, விசுவாச ஆழங்களை சேர்த்து கொள்ளுங்க. கவலையோடு கூட எதை சேர்க்கணுமோ நல்லவைகளை சேர்த்து கொண்டு வெற்றி நோக்கி நடை போடுங்கள். கவலைப்படாதே. ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? புலி தாங்க, அதை திருப்பவே முடியாது. பிரச்சனை தாங்க, சிலதெல்லாம் நம்மால திருப்பவே முடியாது. ஆனா ஒன்று செய்ய முடியும், அந்த புளியை கூட டைல்யூட் பண்ண, கூட ஒரு 10 கிளாஸ் தண்ணிய, நல்ல ஒரு ஆராதனைய. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அழகா வீட்டில் போய் வேற எந்த மெசேஜ், கோஷி பாஸ்டர் மெசேஜ் ஒரு மணி நேரம் அதை ஆன் பண்ணி விட்டுட்டு திரும்பி இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா எப்படி? அது புளிய தண்ணீரால தான் எடுக்க முடியும். ஆட் குட் திங்ஸ் டு லைஃப். வேண்டாதவர்களை கலட்டுங்க, கர்த்தர் தந்த வேண்டியவர்களை சேர்த்து கொள்ளுங்க. உங்க வாழ்க்கை மகத்துவமாக இருக்கும், ஜெயமாக இருக்கும். ஆட் பாசிட்டிவிட்டி டு யுவர் லைஃப். உங்களை அழைத்தவர் உங்களை கைவிட மாட்டார். ஆகையால் இன்றைக்கு நான் தர்ற வார்த்தை இயேசு சொன்ன வார்த்தை. இது வேற யாரும் சொல்ல. கவலைப்படாதே. நீ கவலைப்படுவதனால் ஒரு முழம் கூட்டவோ குறைக்கவோ முடியாது. எதை புசிப்போம், எதை கொடுப்போம், எதை உண்போம் என்று நீ கவலைப்படாத. உங்கள் பரம தகப்பன் உனக்கு இன்னது தேவை என்று அறிந்தவர் உங்களை வெற்றியில் நடத்துவார். இந்த வார்த்தை காமேன்னு சொல்ல முடிச்சு. அடுத்த வருஷம் இந்த நாள் வரும்பொழுது நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் நிறைய பேர் உங்கள் சாட்சிகளை எழுதி முடிப்பீர்கள். நல்லா கைத்தட்டி எழுந்து நிற்போமா? தேங்க்யூ. டீ கொடுங்கண்ணே. ஆதாரம் நீர்தானையா, ஆதாரம் நீர்தானையா. காலங்கள் மாற, கவலைகள் தீர காரணம் ஐயா. கரங்களை மேல உயர்த்தி
கண்களை மூடி சிரச உயர்த்தி, உலகத்தில் என்னென்ன ஜெயங்கள் கண்டேன் நான் இந்நாள் வரை, ஆனாலும் ஏனோ நிம்மதி இல்லை, குழப்பங்கள் நிறைகின்றன. எனக்கு ஒன்றுதான் ஆதாரம், நீரே எனக்கு ஆதாரம், இயேசுவே. எல்லாரும் கை உயர்த்தி அவரை ஆராதிப்பீங்களா? இந்த ஒரு சில நிமிடங்கள், மணித்துளிகள் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான சமயமாக இருக்கட்டும். நீங்கள் எதையுமே சாதிக்க முடியாது. கவலை என்பது ஒரு லிவிங் ஏத்தியிஸ்ட் மாதிரி. கடவுளால் என்னை தப்பு வைக்க முடியாது என்று நம்புகிறீர்களோ? அப்படி இல்லைங்க, உங்களை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார். நிச்சயமாகவே முடிவுண்டு. நம்பிக்கை வீண் போகாது. அப்படியே கரங்களை மேல உயர்த்தி, உலகம் வெறுக்கையில் என்னை நீரோ அணைக்கின்றீர், உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றே, உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றே, உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து ஏசையா ஏசையா ஸ்தோத்திரம் ஏசையா. பழைய ஒரு பாடல் மலையாளத்தில் என்னை இந்த கடந்த 10 நாள் அந்த வரிகள் என் உள்ளத்தை ரொம்பவுமே தேற்றியதனால நான் அதை பாடுறேன். ஹல்லேலூயா, praise the Lord, thank you Jesus. സമാധാനമില്ലാതെ ഞാൻ അലഞ്ഞു, യേശു സമാധാനമായി എൻ്റെ അരികിൽ വന്നു. സമാധാനം ഇല്ലാതെ ഞാൻ അലഞ്ഞു, യേശു സമാധാനമായി എൻ്റെ അരികിൽ വന്നു. അവൻ എന്നെ അണച്ചു, അവൻ എന്നെ താങ്ങി തൻ കൊടിക്കീഴിൽ എന്നെ നിത്യം നടത്തിയിടുന്നു. അവൻ എന്നെ അണച്ചു, അവൻ എന്നെ താങ്ങി തൻ കൊടിക്കീഴിൽ എന്നെ നിത്യം നടത്തിയിടുന്നു. சமாதானம் இல்லாம நான் அலைஞ்சேன்ப்பா. நீர் என் அருகில் வந்து நீரே எனக்கு சமாதானமா மாறிட்டீங்க. யெகோவா ஷாலோமாய் மாறிட்டீங்க. இந்த சத்தம் கேட்டு இன்னைக்கு வீடுகளுக்கு போகிற உங்க பிள்ளைங்க இன்னைக்கு ராத்திரியே பாரங்களை உங்க மேல வச்சுட்டு அடுத்த சண்டே வரும்போது வெற்றி சாட்சிகளை எழுதி முடிக்க நீங்க உதவி செஞ்சிடுங்க, உதவி செஞ்சிடுங்க. வேண்டி ஜெபிக்கிறேன். எங்க பிள்ளைகள் ஆசீர்வதிங்கப்பா. மனித வாழ்க்கை கஷ்டம். வாழ்க்கை அடிகளை கொடுக்கும்போது தத்தளித்து போகிறவர்களை கண்டிருக்கின்றேன். டேடி, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, மேன்மைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகின்றோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. கரங்களை உயர்த்தி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், பராமரிப்பு, பாதுகாப்பு, வழி நடத்துதல், நிறைவு நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடும், திருச்சபையோடும் கூடி வந்த அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. கவலைப்படாம போங்க, கர்த்தர் உங்க கூட இருப்பார். தேங்க்யூ. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அல்லேலூயா, துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோம். இதுவரையும் தட்டாத மாதிரி தலைக்கு மேல 1